ஒரு பொண்ணுக்கும் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இது எவ்வளோ நார்மலான ஒரு விஷயம். இத்தன வருஷம் நம்ம இத எப்படி அப்நார்மலா காமிச்சிட்டு இருந்திருக்காங்க நமக்கு. பேட் கேர்ள் படம் நீங்க ஏன் பார்க்கணும்? யூசுவலா லைஃப்ல பொண்ணுங்களுக்கு வந்து அவங்களோட அம்மாக்கள் தான் வந்து லைஃப் கோச்னே சொல்லலாம். எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி உட்காரணும், எப்படி நடக்கணும்னு எல்லாமே ஒரு பொண் குழந்தைக்கு அவங்க அம்மா சொல்லிக் குடுப்பாங்க. ஸோ அந்த மாரி இந்த படத்தோட புரோட்டகனிஸ்ட் ரம்யாக்கும், அவங்க அம்மாக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன்ஸ், அவங்களோட வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் அத பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்குன்னே சொல்லலாம். இதுல பர்ட்டிகுலரா ஒரு சீன் இருக்கும். ரம்யா வந்து ஒரு தப்பு பண்ணிருவா. அந்த தப்பு பண்ணதுக்கு ரம்யாவ எந்த அளவுக்கு திட்டுறாங்களோ, அத விட அவங்க அம்மா வந்து எல்லாத்துலயுமே கரெக்ட்டா இருக்க ஒருத்தங்க. ஆனா அவங்கள அவ்வளோ அசிங்கப்படுத்துவாங்க. அவங்களோட மாமியாரும், அவங்களோட அப்பாவும். அப்போ ரம்யா வந்து ஒரு கொஸ்டின் கேட்பா. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இந்த படம்னே சொல்லலாம். இந்த ஒரு பர்ட்டிகுலர் சீன் இருக்கு இல்லையா? இதிலிருந்து உங்களுக்கு அந்த படம் வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. சோ ஃபார் தமிழ் சினிமால, இல்ல இந்தியன் சினிமாலயே எடுத்துக்கோங்களேன். ஒரு ஹீரோவுக்கு 4 ஹீரோயின் வச்சு படம் எடுப்பாங்க. ஆனா ஒரு ஹீரோயினுக்கு 4 ஹீரோ வச்சு படம் எடுப்பாங்களான்னு கேட்டா, எடுக்க மாட்டாங்க. ஏன்னா, இங்க ஒரு பையன் 4 பொண்ணுங்கிட்ட பேசினா, அவன் பிளே பாய். அத வந்து ஒரு கெத்தான கேரக்டராவோ, இதாவோ பார்ப்பாங்க. அதே வந்து ஒரு பொண்ணு 4 பசங்ககிட்ட பேசினா, அவள ஸ்லட் ஷேம் பண்ணி, அவள வந்து டினோட் பண்றதே, அதுக்கு யூஸ் பண்ற டெர்ம்ஸே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேவலமான வார்த்தைகளா இருக்கும். ஆனா ஒரு பொண்ணோட டீனேஜ் எப்படி இருக்கும்? அவ வளரும்போது, அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட நடக்கிற அந்த கான்வர்சேஷன்ஸ், இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது வந்து இதுவரைக்கும் படங்கள்ல பெரும்பாலும் காமிச்சது கிடையாது. ஆனா அந்த ஒரு விஷயத்த பேட் கேர்ள்ல ரொம்ப நல்லாவே காமிச்சிருந்தாங்க. ஸோ பேட் கேர்ள் இஸ் எ மஸ்ட் வாட்ச். பொண்ணுங்க, உங்க அம்மாக்களோட இந்த படத்த போய் பாருங்க. அண்ட் பசங்க கண்டிப்பா போய் இந்த படத்த பாருங்க.